நீங்க ஒரு நல்ல ஒரேட்டர், நல்ல பெயிண்டர், நல்ல ரைட்டர், ம், திங்கர். ம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் எதுக்காகன்னா, என்னோட பெரிய அண்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க கிராமத்த பத்தி உங்களுக்கே தெரியும். எங்க கிராமம் எப்படிப்பட்டதுன்னா, அங்க கிட்டத்தட்ட 2000 பேர் தான் இருப்பாங்க. ஆனா, எங்க கிராமம் ஃபேக்ஷன் வில்லேஜ். அதாவது எங்க கிராமத்துல எப்பவும் பிரச்சனை, அடிதடி இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். எங்க கிராமத்தோட பேக்ரவுண்ட் இதுதான். அப்பாவையும் செஷன் கோர்ட்ல கேஸ் போட்டு கன்விக்ஷன் பண்ணாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணோம். அது வேற விஷயம். தப்பான கேஸ் போட்டாங்கன்னு அப்பா என் அண்ணங்கிட்ட அவர் இன்டர்மீடியட்ல இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காரு. இந்த கிராமத்தை நீங்க வளர்ச்சி அடைய வைக்கணும்னா முதல்ல இவங்களை இங்கிருந்து வெளியேற்றணும். அதாவது இந்த ஊர்ல இருந்து. எங்க ஊர்ல தனித்தனி குரூப்ஸ் நிறைய சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எங்க ஊர்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு யாருமே நிம்மதியா தூங்குனதே கிடையாது. அப்போ எங்க அண்ணனுக்கு போலீஸ் கான்ஸ்டபிளா ஜாப் கிடைச்சது. அப்போ எங்க குடும்பத்துல பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க. எங்க ஃபேமிலி ஒரு ரெப்யூட்டட் ஃபேமிலி. இவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தன் போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்றான். அதுவும் கான்ஸ்டபிளா சேர்ந்தோன்னே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப வருஷமா சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வராம இருந்தாங்க. எதுக்காக இவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சாங்க. ஆனா எங்களோட அண்ணன் என்ன நினைச்சாருன்னா, இவங்க எல்லாரும் நம்மளோட பேச்சை கேட்கணும்னா நாம அரசியலுக்கு வந்துதான் ஆகணும்னு. அரசியலால மட்டும்தான் இதெல்லாம் மாத்த முடியும்னு சொன்னாரு. அப்போ எங்க அண்ணன் எங்களை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போய் அவர் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அங்கே எங்களை கூட்டிட்டு போனாரு. ஏன்னா அப்போ எங்க அப்பா மேல அந்த கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல அரசியல் தலைவர்கள் எங்க ஊருக்கு வராங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. வேற ஆப்ஷனே இல்ல. எல்லாரும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. ஓட்டு கேட்கும் வரணும்னாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. யாராவது அரசியல் தலைவர்கள் வரணும்னாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. போலீஸ் ஆபீசர் வந்தாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. கேஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வரதை நிறுத்திட்டாங்க. அதுலயும் குறிப்பா அரசியல்வாதிகள். அதனால எங்க அண்ணன் நாமளும் அரசியல்வாதி ஆகணும்னு முடிவு பண்ணாரு. அதனால நானும் ஆவோமே